கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழி 6 அதிகாரம் 9வது வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? சரிங்களா? அதாவது நீங்க உங்கள சில பேர் யாராவது சோம்பேறியே இருக்கலாம், தூங்கி கொண்டே இருக்கலாம். சரிங்களா? நான் எப்ப வேலைக்கு போறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சா கூட வேலைக்கே போக முடியாது. ஒரு வீட்டுல யாரோ ஒரு வேலை சொன்னா கூட நீங்க வேலையே செய்ய முடியாது. அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா சோம்பேறியாட்டு இருக்கிற, நீயே சோம்பேறியா இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுவாங்க. சரிங்களா? அது வந்து சோம்பேறின் ஆவி உங்களுக்குள்ளார இருக்கும். சரிங்களா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? நீங்க ஒரு 2 வருஷமா 3 வருஷமா 10 வருஷமா கூட நீங்க வேலைக்கு போகாத ரொம்ப வீட்டுல இருந்து என்னடா வெட்டிய சோறு எடுக்கிற அப்படின்னு கூட உங்களை பேசுவாங்க. சரிங்களா? நானுமே இதுக்கு ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. நானும் கடந்து வந்த நாட்கள்ல வேலைக்கே போகாத கிட்டத்தட்ட 3-4 வருஷமா வீட்லயே போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ சோம்பேறி சோம்பேறிமாக நான் படுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் விசுவாசத்தோட, ஆண்டவரே இந்த சோம்பேறில எனக்குள்ள கூடாது, ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆவியில் நிறைஞ்சு நான் ஜெபிக்கும் போது அந்த சோம்பேறி நாவி என்னை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன். வீட்டு வேலை எதுவும் சொன்னாங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் சோம்பேறி நாவி என்னிலிருந்து எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லி நீங்க விசுவாசமா கேளுங்க. முதலாவது உங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு கேளுங்க. உடனே அந்த சோம்பேறி நாவி வெளியே போன்னுட்டு ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலைக்கு போகலாம். யாரும் உங்களை திட்டமாட்டாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாரு. சரிங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சரிங்களா? உங்களுக்கு சோம்பேறி நாவி இருக்காது. துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.